கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அறக்கழகம் உடவியலாளர் தவம் அவர். சார் வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி என்றாலே தமிழ்நாட்டு அரசியலில் மிகவும் சர்ச்சைக்குரிய வகையில் இடம்பெறும். அவங்க கருத்தும் சரி, அவங்களுடைய பேச்சும் சரி. அண்மையில் பார்த்தோம்னா கூட பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் கட்சியை விட்டு வெளியேறாங்க. குறிப்பாக அந்த கட்சியினுடைய மகளிர் பாசனுடைய செயலாளராக இருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்கள் தொடர்ந்து மௌனமாக இருப்பதாகவும், சீமான் அவர்கள் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும், கட்சி தாவப்போவதாக ஒரு கருத்து வருகிறது. இந்த கருத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? இருப்பதாகவும் கிடையாது, இருப்பதே உண்மை. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது காளியம்மாளுடைய பிறந்த நாளைக்கே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கபில் தோழர் கழுவி ஊற்றுற பிறகுதான் ஈவினிங் தான் தன்னுடைய தங்கைக்கு வாழ்த்து தெரிவித்தார். அந்த அளவுக்கு மன குழப்பம், குரோதம், காழ்ப்புணர்ச்சி, வன்மம், தன்னை விட ஒரு பொம்பளை பிள்ளை, அவன் பாயிண்ட் ஆஃப் பிள்ளை, அந்த ஆள் பாயிண்ட் ஆஃப்ல ஒரு பொம்பளை பிள்ளை நம்மளோட ஃபேமஸ் ஆகிறதா, நம்மளோட 2வது தலையாகிறதா அப்படிங்கிற வன்மம் இருக்கு இல்லையா, அது சீமானுக்கு பிறவி குணமாக இருக்கிறது. அதன் விளைவு தான் வச்சுங்களேன். அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சமாக இருக்கும்ல, சீமான் வளர்ப்பு தானே என்னதான் இருந்தாலும் யார் காளியம்மாவும் அப்போ சொரம் ஓட்ட விதை பண்ண முளைக்கும். அதனால் அவருக்கு அந்த இது வந்துருச்சு. உண்மையிலே துவக்க காலத்தில் காளியம்மாவோட பேச்சு, அவருடைய வீச்சு எல்லாமே சரியாக தான் இருந்தது. சீமானோட சேர்ந்து விட்ட பிறகு யாருமே என்ன சொல்கிறது, கண்டோட மலர்ந்துன பீ மாதிரி. அதுவுமே என்னென்னா, இப்போ காசுக்காக, பிழைப்புக்காக, பேருக்காக கட்சியை விட்டு போகாமல் இருந்தது தான் உண்மை. அவங்களும் சோரம் போயிட்டான்னு உண்மை. திறநிதி அவங்க திண்டு இருக்கிறாங்கிறது உண்மை. திறநிதியில் வந்த சிக்கல் தான் சீமானுக்கு பெரிய சிக்கல். அதை தாண்டி புகழ் அடையிற விஷயத்துலையும் சீமானை மிஞ்சி போகிற மாதிரி இருக்கவும், ஏகலைவனுடைய ஒத்துழைப்பில், ஏகலைவனுடைய அந்த கூட்டுச்செய்தியில் இருந்ததுனால கட்சி எப்படி திரும்ப, அதாவது சீமான் குடிச்சு கூத்தடிச்சே காலி பண்ணுறாரு. கொழுப்பு ஏறி போச்சு, நோய் எக்கச்சக்கமாக இருக்குது, இழப்பு வருது, 60 வயசு ஆகி போச்சு, சீக்கிரம் இருந்தாலும் செத்து போயிடுவார், அதனால் நீ எதுவும் போகாத வெளியில், அந்த ஆள் செத்து போயிட்டா நம்ம கட்சியை ஆட்டை போட்டுடலான்னு சொல்லி ஏகலைவன் ஐடியா கொடுத்து காளியம்மாலாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் என்ன வேணா, சரி அவன் பிசுறுன்னு பேசுனானா மசுறுன்னு பேசுனானா நம்ம கொஞ்ச நாளைக்கு அதை ஓட்டுவோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சீமான் தில்லாலங்கடி வேலையாச்சுல, என்னதான் இருந்தால் சாகிற வரைக்கும் அதோடைய புத்தியை காட்டும் இல்லையா. அதனால் அது ஒருபோதும் நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் அது விளக்கம் தரேன், அது தரேன்னு சொன்னாங்க. கடைசியில் தரவே வச்சுங்களேன். அதன் விளைவு என்னென்னா, அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரை ஒரு பெரிய மௌனம் இருக்கிறது, கனத்த கள்ள மௌனம் இருக்கிறது. கிட்டத்தட்ட இனிமேல் முன்ன மாதிரி சீமானுக்கு ஈக்குவலாக மேடையை பகிர்வதற்கான வாய்ப்பை சீமான் கொடுக்க மாட்டார் என்பது உறுதியாகிவிட்டது. அதனால் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தால் ஆகணும். அதனால் திராவிடத்தை பேசியே பிரபலமான நடந்து, இதில் என்னென்னா, நாம் தமிழ் கட்சியில் உள்ள முக்கியமான இந்த நிர்வாகிகள் கூட ஒரு பெரிய உளவியல் சிக்கல் என்னென்னா, ஒரு மண்ட குழப்பம் என்னென்னா, திராவிடத்தை எதிர்த்து பேசவே கூடாது, அதே மாதிரி நம்மளும் பேசி திராவிடத்தை எதிர்த்து பேசி நம்மளும் அரசு ஒரு மோசமான மனநிலை இருக்குது, அறியாமை இருக்குது, முட்டாள்தனம் இருக்குது. திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுங்கிற அந்த அறிவை பெற்றால்தான் அவங்க எதிராக ஒரு நிச்சயமாக அரசு பெற முடியும். ஆனால் இவங்களுக்கு என்ன, அந்த கூட்டத்தை கூட தக்க வைப்பு இருக்காங்க. அதை வந்து வெளியேற நிர்வாகிகள் கூட பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க தமிழ் தேசியங்கிற ஒரு மொன்னவாதத்தை முன்வைத்து கொண்டு, தமிழ் தேசியம் என்றால் ஒன்று தனி நாடு கேட்கக்கூடிய தமிழ் தேசியம், அதான் 100% தமிழ் தேசியம். இன்னொரு தமிழ் தேசியம் என்னென்னா, இந்த அரசியல்ங்கிறத ஒத்துக்கொண்டு இறையாண்மை உள்ள மாநில சுயாட்சி கருத்தியெல்லாம் எதிர்வைக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசணும். அதுவும் பேசுகிறது. நீங்கள் முன்னே சாதியெல்லாம் ஒன்றிணைச்சிக்கிட்டு சாதி குடிபேரில் குடிதேசிய அரசியல் பேச தமிழ் தேசியங்கிறாங்க. அது முன்னைவாத தமிழ் தேசியம், திராவிடத்தை உள்ளடக்க தமிழ் தேசியம் தான், முற்போக்கு தமிழ் தேசியம், இடதுசாரி தமிழ் தேசியம். இதை காளியம்மாளோ அதை விட்டு வெளியுறவு பேசும்போது தான் அவங்களுக்கு அரசியல் வாழ்க்கை எதிர்காலத்தில் இருக்குது. இல்லைனா சீமான் மாதிரி நாசமாக போக வேண்டியது. இப்போ குடிகாரர் சீமான்றதுனால இப்போ இந்த நிமிடம் வரை கூட பார்த்தீங்கன்னா, முதல்லாம் நைட்டில் தண்ணி அடிப்பான்னு கேள்விப்பட்டோம். இப்போ மேடையிலே தண்ணி அடித்து பேச ஆரம்பிச்சிட்டாருங்கிறது உறுதி. அதனால தான் கடுமையாக பேசுகிறாங்க. அதன் விளைவாகத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டபடி காளியம்மாளை பேசியிருக்கார். காளியம்மாளும் இப்போ இந்த நிமிடம் மௌனமாக இருக்கார். நிச்சயமாக கட்சி தாவ போது உறுதி. மேக்சிமம் என்ன தகவல் பெரும்பாலும் வருதுன்னா, தாவேக்கு, அதாவது விஜயோட கட்சிக்கு தான் போக போகிறதாக தகவல் வருது. ஏன்னா அங்கே போனால் புது கட்சி, அங்கேயும் பசங்க தான் இருப்பாங்க, அவங்களுக்கு அரசியல் அவ்வளோவா தெரியாது. அப்படின்போது அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தன்னை ஒரு பிம்பமாக தக்க வச்சுக்கலாம். இன்னொன்று விஷயம் என்னன்னாக்கா, விஜய்க்கு அடுத்து அங்கே ஒரு பெரிய பிம்பமாக கட்டமைப்பு புஷியானதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, அரசு பேச தெரியாது. ஆனால் காளியம்மாளுக்கு அந்த வீச்சு இருக்குது. அதனால் முதல்ல என்னோட கணிப்பு என்னன்னா, தாவேக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ கட்சியில் அவங்க தேர்தலே போட்டி இல்லை, அந்த கட்சியோட நிலைப்பாடே எப்படி இருக்குன்னு தெரியாது. குறிப்பாக தாவேக்கா பெரியார் அவளை முன்னிறுத்துறாங்க. காளியம்மாள் அவர் பெரியார் எதிர்ப்பு பேசினவங்க அந்த கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு. அதே கொஞ்சமாக புருஷாத்தனமாக யோசிச்சா, அறிவியல் படி யோசிச்சா, நம் பெண் உரிமைக்காக உண்மையிலேயே ப்ராக்டிக்கலாக பேசி
அதை வந்து தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் ஒரு பெரிய உயரத்தை இருக்கிறார்கள். இது சும்மா சொல்லலை, டேட்டா. பெண்ணுன்றத சொல்கிறேன். பெண்ணுக்காக பெரியார் வைத்த முன்னெடுத்த போராட்டங்கள், முன்னெடுப்புகள், கள செயல்பாடுகள்ங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதுக்கு உதாரணம் பல விஷயம் சொல்லலாம். பெரியாருடைய நீட்சியின், பெரியாருடைய கைகாட்டும் விளைவாகத்தை முதலாக பெண்ணுக்கு வாக்குரிமை கொடுத்தது தமிழ்நாடு, பெண்ணுக்கு ஓட்டுரிமை கொடுத்தது தமிழ்நாடு, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது தமிழ்நாடு, சொத்துரிமை கொடுத்தது தமிழ்நாடு. பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் பழசவர்களுக்கு இன்றைக்கும் கூட 52% PhD பெறக்கூடிய அளவுக்கு அதிகமாக இருக்குது இந்தியாவில் இருக்கிறது பெண்களில். அது தமிழ்நாட்டில் தான் அதிகம். இப்படியே ஒரு முன்னுதாரணம், ஒரு செயல்பாடாக இருக்குது, சொல்லா இல்லாமல் செயலாக இருக்குது. அது செஞ்சது பெரியாருடைய வழிகாட்டில் தானே. அந்த அறிவு இருந்தால், அறிவு நாணயம் அரசு நாணயம் கொஞ்சமாக இருந்தால், இனிமேலாவது காளியம்மாள் பெரியார் பற்றி இழிவாக பேசாமல் இதுதான் உண்மையான தமிழ் தேசியம், திரு விஜய் அவர் சொல்வது சரிதான், தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்ங்கிறத ஒத்துக்கிட்டு அதுவும் மேடையில் பேசுனாக்க அதுக்கு அரசியல் வாழ்க்கை இருக்குது. இல்லைனாக்க குடியாரன் சீமான் மாதிரியே நாசமாக போக வேண்டியது. இப்போ இதனையும் தொடர்ந்து பார்த்தோம்னா, இப்போ உங்கள் சேனலில் கூட நேற்றைய தானே ஒரு காணொலி வெட்டியிருந்தீங்க. வெண்ணிலா தாய் மாணவன்ற ஒரு ஆடியோ வெளியாயிருந்துச்சு. இந்த ஆடியோலையும் பல்வேறு கருத்துக்கள் பேசியிருக்காங்க. இந்த கருத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? அதுதான் சொல்லலை, பெண்களை வந்து சீமான் எப்படி பார்க்குறான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ஆடியோக்களுடைய ஆதாரங்கள். அவ அப்படித்தான் பேசுவா, இன்னும் கொஞ்ச நாள் அவளை தூக்கி விடு, அவளை தூக்கிடாம அப்படின்றேன். அப்போ ஒரு மேடையில் ஒரு பேச்சும் அண்டர் கிரவுண்டில் குடிச்சு போகிற ஒரு பேச்சு பேசுறது இல்லையா, அவரை உளவில் தெரியுது. நான் என்ன சொல்லியிருந்தேன், நான் வந்து சீமானோட அந்த கொலை சொல்ல விரும்பலை. வெண்ணிலா தாய்மானம் என்ன செய்துக்கிட்டு இருக்க, நீ என்ன பெண்ணியத்தை பற்றி பயங்கரமாக டைலாக் எடுத்துட்டு இருக்க, இல்லை ரேப் கல்ச்சர் அப்படிலாம் பேசி அதை இந்த ஆணாதி சமூகம் எப்படிலாம் நம்மளை சுரண்டுகிறது, எப்படிலாம் நம்மளை ஒடுக்குகிறது அப்படின்னு சொல்லி வாய்களையே பேசுறீங்க மேடையில். இப்போ நொன்னே தானே பேசுகிறேன், நொன்னே அவனை அவ இவங்கிறான், 1008 ஆம்பளை பார்த்தேன்னு சொல்கிறேன். இதை விட எவ்வளோ ஒரு அரசியல் வைக்கலாம் பேச முடியுமா? பேசிய பிறகு நீ ஏன் கட்சியில் நீடிக்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, கட்சியில் ஏன் நீடிக்கிற நீ என்ன பெண்ணியவதே? அப்போ உனக்கு ஏதோ நீ பிழைப்பில் இருக்க. சீமான் வகையாராவை மாற்றி விட்ட, திறனதியை தின்று தீக்கிற, திறனில் பங்கு ஓடுறீங்க. அதனால தான் வெண்ணிலா தேய்மான வரல. இதே கோபம் இவர் மேலே வருதில்ல, மியூட்டு மேட்டரில் வைரமுத்து மேலே வருதில்ல, கோபம் வருதில்ல. அவர் பண்ண தப்பு, பெண்ணியத்தை சொல்கிறான்னு சொல்ல இல்லை. இப்போ என்ன அவங்க சீமான விளக்கு பிடிக்கிறாரா? சீமான் என்ன கொடுக்குறாரு? சீமான அதை விட தற்கொலையானவன், மிக கேவலமானவன், பெண்களை வந்து போக பொருளை மட்டுமே பார்க்கக்கூடியவன், பொம்பளையாக பார்க்குறவன். இன்னும் சொல்ல போனால் சீமான் பொம்பளை பொறுக்கி, அந்த பொம்பளை பொறுக்கியோட வெள்ளிய தாய்மொழி என்ன வேலை? நாங்கள் வீடியோ வெளியிட்டது, ஆடியோ வெளியிட்டது எங்கள் மேலே கேஸ் போடுதான், என் மேலேயும் கவிழ் மேலேயும் போட்டுக்கா சொல்கிறாங்க சைபர் கிரைமில். அதை விளக்க சந்தி விஷயம். ஒரு ஆதாரபூர்வமான ஆடியோ வருகிறது, ஒரு பெண்ணை இழிவுபடுத்தக்கூடிய ஆடியோ வருகிறது, அந்த ஆடியோ கைக்கு இருக்கிறது ஆதாரபூர்வமாக வெளியிடுறது தான் ஊடகாரம். அப்போ தானே சீமான் முகம் என்னன்னு தெரியும். அதை அம்பலப்படுத்தினா நீ எங்கே மேலே வளர்க்க போகிற அங்கே இருந்துக்கிட்டு, அப்போ நீ பெண்ணியவாதியா? கிடையாது, நீ பிழைப்புவாதி. அப்போ வெண்ணிலா தாய்மானம் போன்றவர் திருந்த வேண்டும், அல்லது அங்கேயே முடங்கி குடிகாரனுக்கு சிஞ்சு அடிச்சுட்டு கும்மி அடித்து கிடக்க வேண்டியது. உனக்கு சீமானுக்கு பெரிய வேறுபாடுகள் இல்லை. அப்போ வெண்ணிலா தாய்மானம் திருந்த வேணும், காளியம்மாள் நிச்சயமாக கட்சி மாற வேண்டும். இல்லைனா நீங்கள் பெண்ணியை பேசுகிறத வேஸ்ட். அதனால் அதை அப்படித்தான் பார்க்க வேண்டியது. நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஏதோ ஒரு சிக்கல் நீடித்தாலும் அரசியல் வட்டாரங்களில் தாவேக்கா விசஸ் சீமான்ற மாதிரியான ஒரு விஜய் விசஸ் சீமான்ற மாதிரியான ஒரு கருத்து வருகிறது. விஜய் அவர்களை வந்து சீமான் அவர்கள் எதிர்கொள்வாரா? அடுத்த இப்போ பார்த்தோம்னா திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருந்தால் அதிமுக எதிர்கட்சியாக இருக்கிறது. இப்போ 3வது இடம் யாருக்கானதுன்ற ஒரு கருத்து கேள்வியெல்லாம் வரும். 3வது விஜய்க்கானது குழப்பமே கிடையாது. 3வது தர விஜய், அதாவது சரியான ஆப்பை முதலாக சொல்லி இருக்கிறார் விஜய் சீமானுக்கு என்றால், அதனால தான் ஐயோ பொய்யோ குய்யோ முய்யோன்னு சொல்லி பதறுது. நீ அந்த பக்கம் இல்லைறா, இந்த பக்கம் இல்லைறா, லாரி விட்டு அடிச்சு போடுறா, பைத்தியக்கார மாதிரி வளர ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு அல்ல கலைக்கு போயிருக்காரு. இன்னும் சொல்லப்பா அவங்க பாயிண்டாப்பில், அதாவது சீமான் பாயிண்டாப் போனாக்க கொட்டையை நசிக்கிட்டார் விஜய், அதே உண்மை. அதனால தான் இன்றைக்கி அங்கிட்டு வர இங்கிட்டு வர அவன் அதை எப்படி திராவிடன் பேச போச்சு. அதை காலங்காலமாக வரலாறு ஒன்று இருக்கிறது, முன் உதாரணம் ஒன்று இருக்கிறது. என்றைக்குமே திராவிடம் தமிழ் தேசியம் முரண்பட்டதாக வரலாறு இல்லை. இல்லாத பகையை ஒன்றை கட்டமைத்து ஆர்எஸ்எஸ்க்கு அஜெண்டா வேலை பார்க்கக்கூடிய சீமானுக்கு ஆப்பு வைத்திருக்கிறார் விஜய். இப்போ அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார், திராவிடம் பேசுகிறாரு, அப்போ தெளிவாக இருக்காரு அர்த்தம். இந்த விஷயத்தை பொறுத்தவரை விஜயோட அரசியல் சம்பவங்கள் போட்டு என்ன செய்ய போகிறான்னு தெரியல, அதை மட்டும் நம்ம விமர்சிக்கலாம். ஆனால் அவருடைய முதல் வருகை சீமானுக்கு சமாதி கட்டுவது தான். அந்த வேலையை தெளிவாக செய்து விட்டார். சமாதி கட்டத்தை எழுப்பி விட்டார். சீமானை போட்டு புதைக்க வேண்டியதான் வேலை. அதனால அவரை போட்டு போச்சுவானு சொல்லி பதறாரு மனுஷன். இல்லை விஜய் அவர்கள் போட்டியே இல்லைன்னு சொல்கிறாரு. யார் போட்டி இல்லைன்னு சொல்றது? அப்புறம் நீ கதற, அப்புறம் நான் நடுவில் அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லைற, நடுவில் அடிபடி செத்து போகாதுன்ற. ஏன் உனக்கு பயம்? நேற்றாலும் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீ 15 வருஷம் பிடுங்கி தள்ளியிருக்கீல்ல, 15 வருஷம் முக்கி 8% வந்திருக்க.
2026 எழுதி வச்சுக்கிங்க, தொலைநோக்கு பார்வையோடு சொல்லுகிறேன், 3% கீழ் செல்வார் சீமான். அந்த அளவுக்கு விஜய் வச்சு செய்வார். இல்ல, கட்டமைப்பு வலுவாக உள்ள நாம் தமிழர் 3% கீழே போவதற்கு வாய்ப்பு இருக்காது. எப்படி கட்டமைப்பு, எது கட்டமைப்பு, உண்மையான கட்டமைப்பு யார்கிட்ட வந்து பார்த்துக்கிறது சீமான்னு விஜய் தான் கற்றுக்கணும். ஏன்னா அதாவது கட்சி ஆரம்பிக்க முன்னாடியே தன் ரசிகர்களை வைத்து ஊராட்சி உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டார். கிட்டத்தட்ட 50 கவுன்சிலர்களை ஜெயிச்சிருக்காரு விஜய். நீ 14 வருஷம் புடுங்குன்னு புடுங்கி கட்டமைப்பு இல்லாமல் ஒரு மயிரும் இல்லாமல் இப்போ வரைக்கும் ஒரு கவுன்சில் ஜெயிக்கல. ஆனால் 50 கவுன்சில் வச்சிருக்காரு. கட்சியை துவங்குறதுக்கு முன்னாடி 50 கவுன்சில் வச்சுக்கிறது யாரு? விஜய். கட்டமைப்பு ஒழுங்காக வச்சுக்கிறது விஜயா சீமானா? நேரடி ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, மெட்டீரியல் இருக்குல்ல. அப்போ சீமானெலாம் பேசுறதுக்கு வெறும் வாய் சவடால் இல்லை அரசியல், வெட்டி சவடால் இல்லை அரசியல், குடித்து கூத்துடித்து தூங்குவதில் இல்லை அரசியல், குறைஞ்சமாக கோட்பாட்டுக்கு உண்மையாக இருக்கிறது அரசியல். அது கொஞ்சம் கூட கிடையாது. அதனால தான் திரும்ப சொல்கிறேன், கட்சி ஆரம்பிக்கும் முன்னாடி 50 கவுன்சிலர் கையில் இருக்குது விஜய்க்கு. ஆனால் 14 வருஷமாக இன்னும் ஒரு கவுன்சிலர் இல்லை. ஒரு சிலர் எங்கே வார்டு மெம்பர் மட்டும் நினைக்கிறேன், கவுன்சிலர் கூட ஜெயிக்கலை. இதில் இவங்க தம்பி வேறு போட்டுருக்காங்க, 2024 கிழிச்சே தீருவோம், முடிச்சே தீருவோம், ஆட்சி என் கையில் தான். ஏழை மானத்தை வாங்காதே, முதல் கவுன்சிலர் ஆகுடா, அப்புறம் முதலமைச்சரை பற்றி பேசலாம். முதலமைச்சர் யார் ஆகுறாங்களோ அவங்கள வேடிக்கை பார்க்கலாம், சரியா? அதனால் கவுன்சிலராக கூட துப்பு இல்லாத சீமான் விஜயின் வருகையால் சமாதிக்குள் விழுவது உறுதி. அந்த சமாதியை வெட்டி வைத்திருப்பவர் திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ அல்ல, விஜய் வெட்டி வைத்து விட்டார். அண்ணன் விழ வேண்டும், தம்பி தொழ வேண்டும், அவ்வளோதான் நடக்க போகுது. நன்றி சார். நன்றி.